ஹாய் கைஸ். பர்சன்டேஜ் சீரீஸில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரேஷியோ மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? டைப் 5 ரேஷியோ மெத்தட் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ்டு பை 7%, தென் பை வாட் பர்சன்டேஜ் should the consumption be increased by the consumer if the expenditure on petrol remains unchanged? இதை நீங்கள் ஆக்சுவலாக ஏபி ரூல் படியும் போடலாம். ஓகேங்களா? இதை பார்த்ததுமே ஏபி ரூல் மெத்தட் உங்களுக்கு மைண்டுக்கு வரும். நான் தான் சொல்கிறேன்ல, மேக்ஸு எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். அது எந்த மெத்தடில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? பட் நான் உங்களுக்கு எல்லா மெத்தட்லேயும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம் தந்துட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ்டு பை 7%. அப்போ 100% இருந்தது, இப்போ 107% மாறிடுச்சு. இப்போ ரேஷியோ மெத்தட். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது ரேஷியோ மெத்தட். அப்படின்னா இது ஓல்டு, இது நியூ. கரெக்டாக? by what percentage should the consumption be decreased by the consumer if the expenditure petrol remains unchanged? அப்போ 100லேருந்து என்ன இருக்குது? 7. அப்போனா 7 தானே கம்மி பண்ணோம். 7 தானே நம்ம கம்மி பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ 7 கம்மி பண்ண போகிறோம். அப்போ -7 எதுலேருந்து கம்மி பண்ணுறோம்? எதுலேருந்து ஏறுதுன்னா 100 போடலாம். இப்போ எதுலேருந்து கம்மியாகுது? 107 தானே. அப்போ 107/100. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போமா? இன்னும் இது ஆப்ஷன் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ 107 எல்லாத்துலேயுமே 107 வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ எதுனா அது 700/107 வந்துருக்க போகுது. கரெக்டாக? இப்போ நீங்கள் இதை அப்ராக்சிமேட்டாக அடித்தாலும் உங்களுக்கு வேல்யூன்றதுன்னா வரும் 700/100 கணக்கு பண்ணாலும் 7. அப்போ கண்டிப்பாக 7க்குள்ளே தான் இருக்க போகுது ஆன்சர். ஓகே. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ இது என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 658/107 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா? அப்போ 7 6 42 வரும். 42 + 58 அங்கே கடைசியாக 8 வந்திருக்கும். அப்போ 0 வந்துடுது. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் இருக்கும். இப்போ நான் இதை எப்படி போட்டேன் அப்படின்னா யூனிட் டிஜிட் பார்க்கணும் அப்படின்னா அந்த 1.25 மணி நேரம் வீடியோ பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 7 6 42 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ண போகிறோம், இது ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 107 × 6 எவ்வளோ? 6 7 42, 6 1 6 + 58, 2 8 10, 4 1 5 10, 700 வந்துச்சுங்களா? ஆப்ஷன் ஏ போட்டதுமே ஆன்சர் வந்துச்சு. அப்போ அதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்கள். 5 11 107 இருக்கா? இப்போ 7 5 35, கடைசியாக யூனிட் டிஜிட்னா இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 1 5 தான் வரும். அப்போ இவன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 3 21, 21 9. அப்போ இவன் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இவன் பாசிபிள். ஓகே, ஏன்னா யூனிட் டிஜிட் 0 வரான். இவன் பாருங்கள் 7 4 7 4 28, 28 9. இவனும் பாசிபிள் கிடையாது. அப்போ இவனையும் ஒன்றையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ 349/107. இப்போ 107 3ஆல் பண்ணு. 107 3 நீயே யோசியா? 100 × 3 எவ்வளோ? 300 தானே. அப்போ 300 + 49 340. அப்போ அங்கே இருக்கிறது 700. அப்போ கன்ஃபார்ம் கிடையாது. கரெக்டாக? இதை நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துமே உங்களுக்கு மைண்டுக்கு வந்தது ரேஷியோ மெத்தடை விட ஏபி ரூல் தான் ஞாபகம் வந்திருக்கும். ஏபி ரூல் படி போடுமா? இன்க்ரீஸ்டு பை 7%. அப்போ +7/100. அப்படின்னா ஆகும். இங்கே வந்து மைனஸ் டிக்ரீஸ் தானே பண்ணுறாங்க. -7/100. என்ன போடுவீங்க? இதை கூட்டிப்பீங்க. அப்போ 107% மாற்றனால 100. இந்த ஸ்டெப்பை பார்த்துங்க. நம்ம ஏபி ரூலில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது பாருங்கள். 2 மெத்தடுமே போடலாம். சரிங்களா? ஓகே, செகண்ட் சம். ஸோ இதையும் நீங்கள் ஏபி ரூலில் போடலாம். அது நான் உங்களுக்கு ரேஷியோ மெத்தட்னு சொல்லுவேன், ஏபி ரூலும் சொல்கிறேன். சரிங்களா? இந்த இஃப் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 25%. அப்போ வந்து இப்போ எவ்வளோவா இருக்குது? 25% டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 75%. அப்போ 75/100. அப்போ என்னவா இருக்கும்? 3 4. அப்போ கீழே இருக்க தானே டோட்டலு. அப்போ ஒரிஜினல் என்னது? 4. இப்போ நியூ என்னது? அதான் நியூ வந்து 3 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ நான் வந்து ஷுட் பி இன்க்ரீஸ்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்? +1. எதுலேருந்து? 3லேருந்து இன்ட்டு 100. அப்போ ஆன்சர் என்னது? 100/3 33.33%. ஓகேங்களா? இது வந்து ரேஷியோ மெத்தட். ஏபி மெத்தட் எப்படி? டிக்ரீஸ்டு பை 25. அப்போ -25% என்ன வரும்? -1/4. அப்போ இதை நம்ம எப்படி ஆகலாம்? +1/-1/4 எப்படி ஆகலாம்? 3 × 100. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ஏபி ரூலில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு வரோம் பாருங்கள். 2 மெத்தடுமே போடலாம். சரி, தேர்ட் சம். நான் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரேஷியோ மெத்தடில் போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஏபி ரூலில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ரேஷியோவும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் டீ இஸ் இன்க்ரீஸ்டு பை 40%.
அப்போ 100 இருந்தது 140 ஆயிடுச்சு. அப்போ ரேஷியோவில் மாற்றணும் அப்படின்னா 5:7. ஓகேவா? இது ஓல்டு, இது நியூ. இப்போ வந்து வாட் பர்சன்டேஜ் மஸ்ட் த கன்சப்ஷன் ஆஃப் டீ பி டிக்ரீஸ்டு. டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணோம்? -2. அப்போ இதுலேருந்து -2/7 × 100. அப்போ என்ன வரும்? 200/7. ஆப்ஷன் பார்ப்போமா? இதுவும் பாருங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டானுங்க. அப்போ வந்து நம்ம வழக்கம் போல் பார்ப்போம். 9 1s 9, 9 + 2 11 வரும். இது கன்ஃபார்ம் கிடையாது. 5 1s 5, 5 + 3 8, இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. 2 5s 10, 10 + 9 19, இதுவும் கிடையாது. 7 8s 56, 56 + 4 6 + 4 வந்து 0 வரும். அப்போ கன்ஃபார்ம் இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ யூனிட் டிஜிட் வச்சு அடிச்சிட்டேன். ஸோ அதை எப்படி போட்டேன்னு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 28 4/7 இருக்குமா? இதை மல்டிபிள் பண்ணுமா? 28 × 7. 7 8s 56 கரெக்டா? அப்போ கடைசி நம்பர் என்னது? 6. அப்போ இந்த 6 4 ஆட் பண்ணால் கடைசியாக 10 தானே வந்திருக்கணும், 0 தானே வந்திருக்கணும். ஏன்னா இங்கே 0 தானே இருக்குது. அப்போ எது சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதை போட்டுக்கலாம். யூனிட் டிஜிட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, a construction project estimated to be completed in 180 days. Due to rain, only 60% of the days were productive. If the work done each productive day is constant, by what person must daily output be increased to complete the project on time? ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ப்பா, அது 180 நாளில் முடியணுமா. ஆனால் மழை பெய்யறதுனால ஒரு நாளைக்கு 200% வேலை முடிக்கிறத அவன் என்ன பண்ணுறான்? 60% தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்கறத அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். அப்போ பேலன்ஸ் ஒர்க்கு நின்றுடுது. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட்டு 180 நாளில் முடியணும் அப்படின்னா, நான் அந்த வேலையை விட்டு பாதியில் போனோம் தெரியுமா, அதுலேருந்து நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் அந்த வேலையை என்னால் முடியும்? இப்போ தான் கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த ஒரு நாள் யூனிட் 100 யூனிட்னு வச்சுப்போம். ஒரு நாள் 100 யூனிட் ஒர்க் முடிக்கணும். எப்பயுமே வழக்கம் போல் நம்ம அஸ்யூம் பண்ணுறது 100 தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் எவ்வளோ தான் முடிச்சிருக்கான்? 60% தானே. அப்போ 60 ஒர்க்கு தான் முடிச்சிருக்கான். கரெக்டா? இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்? +40 இன்க்ரீஸ் பண்ணோம். எதுலேருந்து? 60லேருந்து × 100. சிம்பிள். முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இது 2 டைமு, இது 3 டைம். 200/3 66.67%. சரிங்களா? இந்த வேல்யூஸ் 200/3 இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு டேப்லோ காலம் போட்டு சொல்லிட்டேன். அந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். The cost of compressed CNG gas per liter is increased by 65%. By what percentage must Manish reduce his consumption of CNG? இந்த ரேஷியோ மெத்தடும் சரி, ஏபி ரூலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நான் வந்து ரேஷியோவில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஏபி ரூலில் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த கொஷினை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏபி ரூலில் போடணும். ரேஷியோலையும் போடணும், ரெண்டுத்தையும் போடுங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? 65%. அப்போ 65% ஏறுது அப்படின்னா 100லேருந்து 165 ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுமா? 25, இது வந்து 3 3 20:33. ஓகே. இப்போ என்ன, இது ரெடியூஸ் பண்ணோம். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணோம்? 13 கம்மி பண்ணோம். எதுலேருந்து? 33லேருந்து × 100. ஓகேவா? இதான் ஆன்சர். அப்போ 1300/33. இப்போ அங்கே என்ன இருக்குது? 1300/33 இருக்குது. சரியா? இப்போ 33 30ன்னு வச்சுப்போம். 30 × 4 எத்தனை? 120. அப்போ 3 × 4 12. அப்போ 132. அப்போ கண்டிப்பாக 4 டைம் வராது, 3 டைம் தான் வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பாருங்கள். 3 3 3 3 எங்கெங்கே இருக்குது? 4ம் கிடையாது, 2ம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸு 33 × 3 99. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 310 இங்கே இருக்கும். கரெக்டா? அப்போ 310 33 33 10 தடவை வந்து 330. கரெக்டா? 33 10 டைம் வந்து 330. ஆனால் இங்கே இருக்கிறது 310. அப்படின்னா இது 9 தடவை வந்திருக்கும். அப்போ 39 வந்திருக்கும். எங்கே இருக்குது 39? அதுதான் ஆன்சர். பார்த்தீங்களா? நான் உட்காந்து இதை இந்த மாதிரி எதனா போட்டேன்னா 1300 31 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டேனா? அப்படி போடவே இல்லை. ஜஸ்ட்டு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கேற்ற மாரி நான் மாற்றிக்கினேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எக்ஸாமில் நம்ம கொஷின்ஸை அணுகணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். If the price of a movie ticket increased, okay, and sale of ticket also question or chinna mistake. If the price of movie ticket increased by 12 1/2% and the sale of ticket also increased by 8 1/2%, find the percentage change in income. நீங்களே யோசிங்க. நான் இந்த கொஷினை சிம்பிளாக சொல்கிறேன். டிக்கெட் சேல் பண்ணுறேன், ப்ரைஸ் ஏற்றுறேன் அப்படின்னா எனக்கு இன்கமும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ஒரு டிக்கெட்டு இப்போ ஒரு டிக்கெட் வந்து
ஒரு டிக்கெட் ஓகேவா? ஒரு டிக்கெட் நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன். அது வந்து மொத்தம் 10 பேர் வாங்குறாங்க. 10 டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறான். இப்போ இந்த டிக்கெட் ப்ரைஸை வந்து நான் ஒரு 5 ரூபாய் ஏற்றிட்டு வச்சுப்போம். எனக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. இப்போ ரஜினி படம், விஜய் படம் வராங்க வச்சுக்கோங்க. இப்போ 15 சேல்ஸ் நடக்குது. அப்போ 10x10 நான் 100 ரூபாய்க்கு விற்ற டிக்கெட்டு இப்போ வந்து 225 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ? 125 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். The price of movie ticket increased by 12 1/2%. 12 1/2%. அப்போ 12 1/2%. இது எப்படி மாற்றலாம்? 2 12s are 24, 24 + 1 25 பர்சன்டேஜ் எப்படி மாற்றலாம்? டிவைட் பை 100. அப்போ 200 இருக்குமா? அப்போ 1/8. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது தான் டோட்டல். அப்போ மேலே ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? 1 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிருக்கான். 1 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அப்போ என்ன இருந்திருக்கும்? 8 இருந்தது 9 ஆகிருக்கு. இதுதான் கணக்கு. புரியுதுங்களா? ஏன்னா கொஸ்டினை பாருங்கள், இன்க்ரீஸ்டுன்னு கொடுத்துறான். அப்போ இன்க்ரீஸ்டுன்னும் போது கீழே இருக்கிறது டோட்டல். அப்போ மேலே இன்க்ரீஸ்னா 1. சப்போஸ் இப்போ டிக்ரீஸ்டு அப்படின்னா 1/8னா என்ன அர்த்தம்? 1 கம்மியாகிருக்கான். அப்போ 8லேருந்து 7 ஆகிருக்கான் அர்த்தம். அப்படின்னா இது டிக்கெட் வந்து டிக்கெட் ப்ரைஸ் ஓல்டு நியூ. ஓகே, இப்போ என்னது? சேல்ஸ் ஆஃப் எ டிக்கெட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு பை 8 1/2%. அப்போ 8 1/2%. இப்போ இவனை மாற்றுமா? 8 2 16, 16 1 17, 17/200. அப்போ இவனும் இன்க்ரீஸ் தான். அப்போ 200 தான் டோட்டலு. 200 இருந்தவன் 17 எக்ஸ்ட்ரா ஆகிட்டான். அப்போ சேல்ஸ் பாரு, 200 207 ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க? இன்கம் தான் கேட்குறாங்க, இன்கம். அப்போ கண்டிப்பாக 8 இருக்கக்குள்ள 200 சேல்ஸ் நடக்குது, 9 இருக்குள்ள 207 நடக்குது. அப்போ கன்ஃபார்ம் எந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தானே இருக்கும். அப்படின்னா இவனை மல்டிபிள் பண்ணு, இவனை மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? 8 200 எத்தனை? 1200 இஸ்டு 9 200 எத்தனை? 1800. ஓகேவா? 9 7 எத்தனை? 63. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 97 சார், சாரி, இங்கே 217 சாரி 217. ஓகேவா? 9 × 200 எத்தனை? 1800. அப்போ 17 × 9 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 10 9 90, 7 9 63. அப்போ 17 9 153. கரெக்டாக? அப்புறம் 1953. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 353 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுலேருந்து? 1600 × 100. 0 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 353/16. இது ஒரு தடவை, இது 2 தடவை. இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 3. அப்போ 2 தடவை. 22 எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இவன் கிடையாது, இவன் கிடையாது. அப்போ 2 இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கலாமா? மறுபடியும் ஒரு 0 சேர்த்து 0 தானே சேர்க்கணும். அப்போ 22.0 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மை நீங்கள் ஒரு டவுட் கேட்டுருக்கலாமே. இன்க்ரீஸ்டுன்றாங்க. அப்போ x + y வச்சு போட்டுருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். x + y + xy/100. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு சம்ம ஒரு மெத்தட் தான் போடணும் இல்லை, எல்லா மெத்தடும் போடலாம். இப்போ என்னது? இன்க்ரீஸ்டு பை 12 1/2. 12 1/2 எப்படி ஆகலாம்? 12.5 ஏறலாமா? 12.5 ப்ளஸ் ஒய் எப்படி ஆகலாம்? 8.5 ஏறலாமா? இந்த XYக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணால் ஆன்சர். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம், எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால தான் எல்லா சம்மும் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. On reducing the entry fees by 25% in a museum, the number of people coming to the museum increased by 50%. இது போன சம்மு மாதிரி தான். ஓகேங்களா? போன சம்மு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். என்ன பண்ணுறாங்க? என்ட்ரி ஃபீஸு. அப்போ ஃபீஸ் வந்து 25% கம்மி பண்ணுறாங்க. அதனால் அது -25% அந்த -1/4. அப்போ 4 இருந்தது 1 கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ 4 இருந்தது 1. அப்படின்னா அது 4 இருந்தது 1 கம்மி பண்ணிட்டாங்கன்னா 4 இப்போ வந்து 3 ஆகிட்டாங்க. 1 கம்மி பண்ணி 3 ஆகிடுச்சு. அதான் கணக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வராங்க பார்த்தியா, அது 50% ஆயிடுச்சு. 50% அப்படின்னா 1/2. கரெக்டாக? அப்படின்னா என்னது? 2 வந்தவங்க இப்போ எக்ஸ்ட்ரா 1 வராங்க. அப்போ 2 பேர் வந்தவங்க இப்போ 3 வராங்க. ஓகேவா? இப்போ இதை மல்டி பண்ணு, 4 2 8. இதை மல்டி பண்ணு 9. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1. 1/8 × 100. கரெக்டாக? இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகி 8. இதை அடிச்சோம்னா 12.5% இன்க்ரீஸ். எங்கே இருக்குது? சிம்பிளாக முடியுது பார்த்தீங்களா? மந்த்லி சேலரி ஆஃப் ஜிட்விக் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2020 வாஸ் 24,800. எவ்ரி இயர் இஸ் சேலரி இன்க்ரீஸ் பை 5%.
From the month of January, what was his salary in the month of February? அதாவது 2020 எண்டில் ரித்திக் சேலரி வந்து 24,800 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2021 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 2022 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ 2022 தான் நம்ம கேட்குறோம். அப்போ இங்கே 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். திடீர்னு உங்கள் மைண்டுக்கு என்ன வந்துருக்கணும்? ஃபார்முலா x+5+x/100. ஓகே, போட்டுடலாமா? 5+5+0.25. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 10.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாம் வேல்யூஸாக கொடுத்துட்டோம். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 10.25% 24,800க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 100 தான் வந்து 24,800. கரெக்டா? இப்போ 10.25 ஏறிச்சுன்னா அப்போ 100லேருந்து எவ்வளோ ஏறி இருக்கு? 110.25 ஏறி இருக்கு. இது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இப்போ இதை மட்டும் பண்ணுமா? 248 × 110.25. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோமா? 100 இருக்குது, 24,800 இருக்குது. அப்போ அதை 100 × 24,800 மல்டிபிள் பண்ணால் எப்படி? 248,000 வந்துடுமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு 10 இருக்குது. அப்போ 248 × 10 எத்தனை? 248 0. அப்போ இதை ஆட் பண்ணு. 8 12 7 27280. ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். 27280 கன்ஃபார்ம் 27180 கிடையாது, ஏன்னா அதை விட அதிகமாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? 0.25. நல்லா கவனிச்சுங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 0.25 பேலன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த 0.25 என்னது? 1/4 தானே அர்த்தம். 1/4 அடிச்சா தானே வந்திருக்கும். அப்போ 248 × 1/4 கேன்சல் பண்ணுமா? 6 4 24 2. அப்போ இந்த 62 இங்கே ஆட் பண்ணிடணும். இப்போ 2 8 6 14 3 7 27 342. ஆப்ஷன் ஏ. பார்த்தீங்களா? நான் பிரித்து பண்ணேன். இந்த 110.25 பிரிச்சிட்டேன். எப்படின்னா 100 + 10 + 0.25. ஃபஸ்ட்டு இந்த 100க்கு பண்ணேன், 10க்கு பண்ணேன், 0.25 பண்ணேன், அப்படி ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை வேறு மாதிரி போடலாமா? ரேஷியோ மெத்தடில் போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம ரேஷியோ தானே பார்க்குறோம். ரேஷியோ மெத்தடில் போடுறோம் பாருங்கள், கவனிச்சிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரித்திக் சேலரி 100% இருக்கும். கரெக்டாக? 5% இன்க்ரீஸ் ஆகினா 105. நெக்ஸ்ட்டு அந்த 105 தானே 100% கன்சிடர் ஆகிருக்கும். அப்போ 100 நெக்ஸ்ட்டு 105. இப்போ இதை சால்வ் பண்ணுமா? 20 21 20 21. வழக்கம் போல் என்ன பண்ணோம்? இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடலாம், இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடலாம். 400 441. அதாவது 400லேருந்து 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் 400 × 100. கேன்சல் பண்ணோம்னா 10.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படியும் போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10.25% கண்டுபிடிச்சோமா? பட் ஆனால் உங்கள் கொஷினில் வந்து 24,800 கொடுத்துட்டானா? இதுதானே ப்ரெசன்ட் சேலரி, இதுதானே ஃபியூச்சர் சேலரி. அப்போ அந்த 400 தான் வந்து 24,800. இப்படி கம்பேர் பண்ணிடலாம். அப்போ 441 எவ்வளோ அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். 10 10 கேன்சல், 10 10 கேன்சல், 14 is 4, 6 4 24, 2 4 8. இது பாருங்கள் எந்த அளவுக்கு சுலபமாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ 441 × 62 வந்துமா? 2 1s 2. அப்போ கடைசி யூனிட் டிஜிட் பாருங்கள் எங்கே இருக்குது? இதான். எப்படி வேணால் போடலாம். நான் அதனால தான் எல்லா மெத்தடும் சொல்கிறேன். சரிங்களா? the population of city increases every year at the rate of 5%. If the population of the city is 16,000, what will be the population after 2 years? இப்போ 2 இயர்ஸ்ன்ட்டான். அப்போ சிம்பிளாக போட்டுருமா? ஃபஸ்ட்டு 100 இருந்திருக்கும், 105 ஆயிருக்கும். அப்போ சால்வ் பண்ணால் 20 21. நெக்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷமாக அது 20 21 தான் இருந்திருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 400. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 441. ஓகேவா? அப்போ if the population of the city is 16,000, அப்போ அதுதான் ப்ரெசன்ட் பாப்புலேஷன். அப்போ 400 தான் வந்து 16,000. அப்போ 441 எவ்வளோ? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 1 4 is 4 4 0. ஓகேவா? 441 × 40. 0 4 1s are 4, 4 4s are 16, 4 1s are 4 5, 4 1s are 4ன்னு போகிறோம் பாருங்க. 4 4s are 16, 16 17, 17,640.
அங்கே 4ன்னு இருக்குது, 4 1 சார் 4ன்னு போட்டுட்றேன். ஓகேவா? 17,640 பார்த்தீங்களா? இந்த சம்மு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் ரொம்ப சுலபமாக முடியுது. ஆனால் இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்லையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பெருசு. சப்போஸ் ஆப்ஷன்ஸ் பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் பர்சன்டேஜில் கொடுக்காம வேல்யூவாக கொடுத்துருந்தா ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். Ram Narayan's salary was reduced by 30%. ஒரு நிமிஷம், கொஷின் தப்புன்னு நினைக்கிறேன். ராம் நாராயண் salary was reduced by 3.18%. இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றணும். And then be reduced salary was increased by 2.5%. By what percentage is his salary more or less compared to his original salary? இது ஆக்சுவலாக வந்து என்னது பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சே போட்டுடலாம். ஆனால் என்ன ஒன்று மாற்றணும் அப்படின்னா 3 1/8ன்னு இருக்கா, இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். அந்த 1 8 அடித்தோம் அப்படின்னா 0.125 வரும். அப்போ 3.125ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 7ம் 2/5 அடித்தோம் அப்படின்னா இதை அடித்தோம் அப்படின்னா 0.4 வரும். அப்போ 7.04ன்னு வரும். இதை எக்ஸாக வச்சுக்கணும், இதை ஒய்யாக வச்சுக்கணும், சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். 3 1/8%. இது என்ன வரும்? 8 3 24, 24 + 1 25. அப்போ 25/8% இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் போட போகிறது ரேஷியோ மெத்தட். ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ்னா 800 இருக்கும். இப்போ அது என்னது 125 is 25, 3 டைம்ஸு 7 டைம்ஸு. கரெக்டாக? அப்போ என்னது ரெடியூஸ்டுனா என்னது 37 இருந்தது. இதுதான் டோட்டலு. 1 கம்மியாக இருக்குது. 37 இருந்தது, 36 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 7 2/5%. இது எப்படி ஆகலாம்? 7 5 35, 37. அப்போ 37/500 ஆகலாமா? இப்போ என்ன இருக்குது? 500 இருந்தது, 37 எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ 500 இருந்தது, 537 இருக்குது. கரெக்டாக? இப்போ சாரி இங்கே 32 வரும். 25/800 1 டைம் 3 டைம் 2 டைம். கரெக்டு. 32 வந்துடும். அப்போ 32வாக இருந்தது 31 ஆகிடுது. ஓகேவா? 32 வந்தது. கொஞ்சம் டிவைட் பண்ணக்குள்ளே பார்த்து பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதீங்க. 32வாக இருந்தது 31 ஆகிருக்கும். 500 இருந்தது 537 ஆயிருக்கு. இது ஓல்டு, இது நியூ. வழக்கம் போல் ரேஷியோ என்ன பண்ணோம்? மல்டிபிள் 32 500. 30 × 500 எத்தனை? 30 × 500 வந்து 15,000. இப்போ 2 × 500 1000. அப்போ 16,000. 31 × 537. ஓகேவா? இதையும் அதேமாரி போடுவோம். 30 × 500 எத்தனை? 15,000. ஓகேவா? இப்போ 1 × 537 537. 30 × 537 நம்ம நார்மலாகவே போட்டுடலாம். 537 × 31. 7 3 5 7 3 21, 3 3 9 9 9 2 எத்தனை? 11. 3 5 15 16. 7 4 6 6 6 16,647. கிட்டத்தட்ட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +647. எதில் இருந்து? 16,000லேருந்து. இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றணும் 100. அப்போ கண்டிப்பாக ப்ளஸ்ன்னும் போது என்னது மோர் தான் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக லெஸ் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 647/160ன்னு இருக்கும். ஓகே, சிம்பிளாக கொஞ்சம் கால்குலேஷன் போடுவோம். கீழே 16 இருக்குது. அப்போ 16 டேபிள் சொல்லுவோம். 2 16 32, 3 16 48, 4 16 64. அப்போ கண்டிப்பாக என்னது 4 வந்திருக்கும். கன்ஃபார்ம் 4 வந்திருக்கும். ஏன்னா இங்கே 64 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4.04% மோர். ஓகேவா? சிம்பிளாக இப்படி போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் தான் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேஷியோ தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். என் ஒர்க்கர் has an
increase of 12.1/2% inner wages rate per hour, but there is a drop of 10% in the number of hours worked per week. If your original weekly wages for a week of 40 hours is 38,400, then the percentage increase in a total weekly wages is. இந்த கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம். ஒர்க்கர் ஹஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 12.1/2% இன்னர் வேஜஸ். அதாவது அவங்க சம்பளத்தில் 12% ஏறி இருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக மாற்றிடலாம் ரேஷியோ மெத்தடில். 12 1/2%. அப்போ என்ன பண்ணலாம்? 25/200. 25/200னா என்ன வேல்யூ? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், சரிங்களா? 1/8. அப்போ 8ஆக இருந்தது 9ஆக ஆயிருக்கு. 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? வேஜஸ். there is a drop of 10% in the number of hours worked. அப்படின்னா அது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 10% கம்மி ஆயிடுச்சு. அப்போ 90/100. அப்போ 10ஆக இருந்தது 9 ஆயிடுச்சு. என்னது இது? ஹவர்ஸ். இப்போ என்னது? மல்டிபிள் பண்ணுங்க. 80 மல்டிபிள் பண்ணுங்க 81. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸு? கொஷின் பார்ப்போம் வாங்க. If your original weekly wages for a week of 40 hours is 38,400, then the percentage ஃபுல்லாக பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான். அப்போ இவனே கன்சிடர் பண்ண தேவையில்ல, இவனையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இன்க்ரீஸ் தான் கேட்குறான். அப்போ இன்க்ரீஸ்னா என்னது? கிட்டத்தட்ட 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக ப்ளஸ் 1 எதுலேருந்து? 80லேருந்து இன்ட்டு 100. 0க்கு 0 கேன்சல். 188 188 0.2 இருக்கும். அப்போ 1.25% வரும். அப்போ ப்ளஸ் 1.25%. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 40 ஹவர்ஸும் கணக்கு பண்ண தேவை, 38,400 கணக்கு பண்ண தேவை. அப்படிலாம் உட்காந்து நீங்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா பெருசாக சம்ம போடணும். ஆனால் சிம்பிளாக இதேமாரி போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். when the price of an item was reduced by 20%, its sale increased by X%. Okay. If there is an increase of 25% in a receipt of revenue, then the value of X is. Okay. Price of an item was reduced by 20%. அப்போ 100 இருந்ததுன்னா ஆகியிருக்கான். 20% லெஸ்னா 80 ஆகிருக்கான். அப்போ இதே இதை அடிச்சா அப்படின்னா 5 4. அப்போ 5 இருந்தது 4 ஆகிட்டான். நெக்ஸ்ட் வந்து its sale increased by X%. இது வந்து பிரைஸ். ஓல்டு. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்ம தான். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பார்த்தோம்ல அதே மாடல் தான். இப்போ சேல் என்ன ஆகுது? X% தான். X% என்ன வேல்யூ வச்சுருக்கணுமே நமக்கு தெரியலையே. X% போட்டு பண்ணணுமா? எக்ஸ்ன்னு கேட்குறானே, கஷ்டப்படணுமே. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா கவனிச்சுங்க. 5 4 இருக்கா? இங்கே என்ன பண்ணோம்? அப்படியே ரெசிப்ரோக்கில் மாற்றிப்போம். இங்கே 4/5ன்னு போட்டுப்போம், இங்கே 5/4ன்னு போட்டுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ அசியூம் பண்ண போகிறோம். அந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக இதுலேருந்தே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆனால் இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 25% அப்படி தானேன்றான். 25% தானேன்றான். அப்போ அப்புறம் 5ஆக இருந்தது 4 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? டிக்கெட்டு அப்போ 4 ரூபாக்கு 5ஆக தானே ஆயிருக்கும். அந்த மாதிரி அப்படி எடுத்துப்போம். அப்போ 4/5 ஏன் இருந்தது? 5/4. ஓகேங்களா? இந்த 4/5 இப்போ என்ன இருக்குது? 125% ஆயிருக்கு. அப்போ 125/100 இதை கேன்சல் பண்ணுங்கள். 20 2 5 10 5 கேன்சல் பண்ணால் 5/4 வந்துச்சுங்களா? இதுலேருந்து 125% ஆட் பண்ணோம்னா 5/4 வந்து பார்த்தீங்களா? அதுதான் நம்ம. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி X% கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோ இருக்கு பாருங்கள், சின்னதை மேலே போட்டு பெருசாக கீழே போடுங்க. அப்படியே ரெசிப்ரோக்கல் நெக்ஸ்ட் போடுங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்க்ரீஸ் தானே கேட்டிருக்கான். சப்போஸ் இது டிக்ரீஸ்ன்னு கேட்டிருந்தா, சப்போஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தா 5/4 4/5ன்னு போட்டுருக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ்ன்றதுனால தான் மேலே வந்து சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் போகிறோம். சரிங்களா? இது ஒரு ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுங்க. பட் ஆனால் இது நீங்கள் உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த X% நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த நம்ம எப்பயுமே அஸ்யூம் பண்ணுவோம்ல 100 அதுமாரி. பட் இங்கே ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக 4/5ன்னு பண்ணிட்டோம். ஓகே, வழங்கும் போல் என்ன பண்ணலாம்? மல்டிபிள். இந்த மல்டிபிள் பண்ண கேன்சல் ஆகலாம். அதுக்கு தான். அப்போ 5 × 4/5ன்னு இருக்குமா? இப்போ இந்த 5 கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு எப்படி இருக்கும்? 4 × 5/4 இருக்குமா? 4 4 கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் 4:5. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? கொஷின் என்ன கேட்குறாங்க? இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 25% இன் த ரெசிப்ட் ஆஃப் ரெவன்யூன்றான்.
இஃப் there is an increase of 25% in the receipt of revenue then the value of x அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரெவன்யூ எக்ஸ் கிடையாது, இவன் வந்து சேல்ஸுக்கான எக்ஸு. அப்போ சேல்ஸோட எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. அப்போ இங்கே அந்த ப்ளஸ் ஒன்று நம்ம போடுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? இதுவே ரெவன்யூன்னா இந்த ஈஸியாக போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம முன்னாடி நம்ம அசியூம் பண்ணோம்ல அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது என்னது ரெவன்யூ? ரெவன்யூ என்னது? 4 ரூபா இருந்தது 5 ரூபா, 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஓகே, ரெவன்யூன்னா என்னது? இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சேல்ஸு ப்ரைஸு, எத்தனை சேல்ஸ் ஆகுதோ எத்தனை டிக்கெட் சேல்ஸ் ஆகுதோ ஒரு டிக்கெட் ப்ரைஸு, அப்படி தானே கணக்கு. சேல்ஸ் இன்ட்டு ப்ரைஸ். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? சேல் இன்க்ரீஸ்டு பை X%. அப்போ அந்த சேல் தான் வேணும். அப்போ சேல்ஸ்னால் என்னது? ரெவன்யூ பை ப்ரைஸ்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ரெவன்யூ தெரியும். ரெவன்யூ வந்து 4:5. அப்போ 4:5னா என்னது? 4/5. ப்ரைஸ் என்னது? 5:4. அப்படின்னா என்னது? 5/4. இப்போ இது ரெஸ்பெக்ட் கீழே மேலே போயிட்டுனா 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5 ஆகுமா? இப்போ 16/25. அப்போ இது என்னது? இதான் வந்து சேல்ஸு. ஓகேங்களா? இப்போ 25 டிக்கெட் வந்து சேல்ஸு, 25 டிக்கெட் சேல்ஸ் ஆகும். இஃப் தேர் இஸ் அன் இட் சேல் இன்க்ரீஸ்டு பை X% தானே சொல்கிறாங்க. அப்போ கீழே 25 என்னது? இதானே டோட்டல் டிக்கெட் இவ்வளோ 25 சேல்ஸ் ஆகிற இடத்துல 16 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அது 25 சேல்ஸ் ஆகிற இடத்துல 16 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் தான் 41 சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் கணக்கு. அப்போ அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதானே நம்ம கணக்கு கேட்குறாங்க. அப்போ எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 16, 25. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 9. கரெக்டாக? 9 எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 16 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணுவோமா? 4 4 are 16, 25 டைம்ஸு. ஓகேவா? 9 இன்ட்டு 25 எத்தனை? 225 டிவைட் பை 4. இது ஆல்ரெடி அதுக்கு வேல்யூ நமக்கு தெரியும், 56.25. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிருக்கும். ஒன்றும் கிடையாது, வழக்கம் போல் வந்து எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த சம்மில் முன்னாடி வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக லைட்டாக கொஞ்சோண்டு யோசிச்சாலே முடிஞ்சு போச்சு. அதாவது இதுனா நமக்கு தெரியணும்னா ரெவன்யூனா என்னது? சேல்ஸு ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சால் நம்ம அதை ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இந்த சம் பார்ப்போம். The income of A is 80% of B income. இப்போ சப்போஸ் B வந்து 100 ரூபா வாங்குறாருன்னா A வந்து 80 ரூபா. ஓகே, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A is 60% of B's எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ B வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறாருன்னா A வந்து 60 ரூபா செலவு பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? if the income of A, இங்கே ஒரு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏவோட இன்கம் வந்து இஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் B's எக்ஸ்பெண்டிச்சர். பார்த்தீங்களா? ஏ இன்கம் என்னது? ஏ இன்கமும் 90% ஆஃப் பியோட செலவும் சேம்ன்ட்டாங்க. அதாவது இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 90/100 ஆஃப் பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? தென் பை வாட் பர்சன்டேஜ் ஆர் த சேவிங்ஸ் ஏ மோர் தென் பி சேவிங்ஸ்? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்கம்னா என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இது நமக்கு தெரியணும். இன்கம்னா என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். சரிங்களா? இப்போ ஏ பி அப்படின்னு 2 பேரை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இன்கம்மு, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சேவிங்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் எதிப்புமா ரேஷியோவில் போட போகிறோம். சரிங்களா? ஓகே, ஓகே. இப்போ வந்து இன்கம் ஆஃப் ஏ 90/100 அப்படின்னா என்னது? இது கண்டிப்பாக இது பி இன்கம்மாக தானே வந்திருக்கணும். இது வந்து பியோட எக்ஸ்பெண்டிச்சராக தானே வந்திருக்கணும். அதில் 90 ரூபா தானே ஏ இன்கம்மு. அப்போ நமக்கு இது சிம்பிளாக தெரிஞ்சிச்சு. கீழே இருக்கிறது 100 வந்து என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. அப்போ பிக்கு 100 போட்டுக்கோ, எக்ஸ்பெண்டிச்சர் நேராக 100 போட்டுக்கோ. அப்போ இன்கம் ஆஃப் ஏ என்னது? 90. முடிஞ்சு போச்சா? ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இஸ் 60% ஆஃப் பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 100 ரூபா. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ என்னவா இருக்கும் 60% ஆனது 60 ரூபா. கரெக்டா? அப்போ 90 60 போயிடுச்சுன்னா 30 ரூபா பேலன்ஸ் சேவிங்ஸ். கரெக்டா? அப்போ நம்ம ஏ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பியை கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் கொடுத்துருக்கிற கொஸ்டின் வச்சு நம்மளே போட்டோம். சரிங்களா? இப்போ the income of A is 80% of B income சொல்லிட்டாங்களா. இன்கம் ஆஃப் ஏ வந்து 80% of B income அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஏ இன்கம் நமக்கு தெரியுமா எவ்வளோ 90 இன்ட்டு 100 by 80 ஈக்குவல் டு பி. இப்படி கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 0க்கு 0 கேன்சல். 90 by 8 எத்தனை ஒரு 8 8 112.5 வரும். அப்போ என்னது இன்கம் ஆஃப் பி என்னது 112.5. அப்போ 100 போயிடுச்சு அப்படின்னா 12.5 ரூபா சேவ் பண்ணுறாரு. அப்போ ஏ வந்து 30 ரூபா சேவ் பண்ணுறாரு, பி வந்து 12 ரூபா சேவ் பண்ணுறாரு. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, தென் பை வாட் பர்சன்டேஜ் ஆர் த சேவிங்ஸ் ஆஃப் ஏ மோர் தென் பி சேவிங்ஸ். அப்போ ஏ தானே அதிகமாக சேவ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ 17 ரூபா எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் பிலேருந்து 12 ரூபா இன்ட்டு 100. ஓகேங்களா. இப்போ இதை மல்டி பண்ணோம் அப்படின்னா 1750 கீழே இருக்கிற 10 மல்டிபிள் பண்ணிப்போம், மேலேயும் 10 மல்டிபிள் பண்ணிப்போம். சரிங்களா. 125 கரெக்டாக. இப்போ 25 டபுள் அடிப்போமா. இது வந்து 5 டைம்ஸு, இது வந்து 7 டைம்ஸ் 0 0. 1 5 is 5, 1 5 is 5, 4 5 are 20, 140% ஆன்சர். ஓகேங்களா. இதை நான் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் போடல, கொடுத்த கொஸ்டினை வச்சு ரேஷியோ வச்சு போட்டேன் சிம்பிளாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் இன்கம் ஆஃப் பி. ஓகே, இன்கம்னு கொடுத்துட்டோம். அப்போ இன்கம் ஃபார்முலா எழுதிடலாம். இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ், செலவு மற்றும் சேமிப்பு. ஓகேவா. இப்போ வந்து ஏன்னு கொடுத்துட்டோம், பின்னு கொடுத்துட்டோம், எல்லாமே வேறு வேறு வேரியபிள்ஸ் தான். ஓகேவா. இப்போ இன்கம்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ என்னது ஏ இன்கம்னது 125%. 125%னா எப்படி ஆகலாம் 6/5 ஆஃப் பி. அப்போ ஏ பை பி என்னது 6/5. இப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம் 6x 5xன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏதோ ஒரு வேல்யூ டிவைட் ஆகி தானே வந்திருக்கு. அது என்ன வேல்யூ 25 தானே டிவைட் ஆகி வந்துச்சு. அதனால தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா. அப்போ ஏ வந்து 6x. கரெக்டாக. சாரி, 125/100 5/4. வெயிட் பண்ணுங்க, தப்பாக போட்டேன். 125% என்னது 5/4. அப்போ இவன் ஏ, இவன் வந்து பி. 5 4x 5x. ஓகேங்களா. இந்த 5x 4x xx கேன்சல் ஆகி 5:4 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 75%. அப்போ 3/4 ஆஃப் ஏ. அப்படின்னா அது பி வந்து 3, ஏ வந்து 4. எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க. இன்கம் வேறு, எக்ஸ்பெண்டிச்சர் வேறு தானே. அப்போ நம்ம இதுக்கு வேறு வேரியபிள் கொடுத்துப்போம். அப்போ என்ன கொடுக்கலாம் 4y, இதுக்கு வந்து 3yன்னு கொடுத்துப்போம், yன்னு கொடுத்துப்போம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்னது சேவிங். நமக்கு கொஷினில் சேவிங்ஸ் தான் கேட்குறாங்க. கரெக்டாக. அப்போ நல்லா கவனிங்க. இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். அப்போ சேவிங் வேணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் அங்கே கொண்டு போயிட்டா மைனஸ் ஆகிடுமா. அப்படின்னா அது 5x - 4y இஸ் டு 4x - 3yன்னு ஆகுமா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எதனா கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. வைல் பி சேவிங்ஸ் ஆர் 125% ஆஃப் சேவிங் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ பியோட சேவிங் எவ்வளோ 120%. 120% எப்படி ஆகலாம் 6/5 ஆஃப் ஏ. அப்படின்னா அது பி பை ஏ வந்து 6/5. அப்போ பி ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 5. கரெக்டாக. இப்போ இங்கன்னா அது சேவிங்ஸோட ரேஷியோன்னு அது நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 5x - 4y divided by 4x - 3y is equal to 6/5 போட்டாச்சா. இப்போ இதை நம்ம வந்து
சால்வ் பண்ணிடலாம். இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? இது இங்கே மல்டிபிள் ஆகும், இது இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ 25x மைனஸ் 20y இஸ் ஈக்குவல் டு 24x மைனஸ் 18y. கரெக்டா? இப்போ எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம், ஒய் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போனா 25x மைனஸ் 24x என்ன ஆகுது? எக்ஸு. அதேமாரி மைனஸ் 18y இஸ் ஈக்குவல் ப்ளஸ் 20yன்னு ஆகும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2yன்னு ஆகும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என்னது? 1/, இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். கரெக்டு. எங்கே தப்பு பண்ண கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஆக்சுவலாக இது ஏ, இது பி. கரெக்டா? அப்போ நான் ஏ பை பின்னு இங்கே போட்டேன். 5x மைனஸ் 4y டிவைட் பை 4x மைனஸ் 3yன்னு போட்டேன். அப்போ இங்கே நான் ஏ பை பியை தானே போட்டிருக்கணும். ஆனால் இங்கே நம்ம பி பை ஏ தானே போட்டிருக்கோம், 6/5a. அப்போ ஏ பை பியாக மாற்றிருக்கணும்ல. அப்போ ஏ பை பியாக மாற்றினா நான் ஒரு ரெசிப்ரோக்கலாக ஆகிடும். பார்த்தீங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுனால எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இங்கே 5/6ன்னு போடணும். ஓகேங்களா? இப்போ பண்ணுங்கள். 6 5s are 30x மைனஸ் 6 4s are 24y இஸ் ஈக்குவல் டு 5 4s are 20x 5 3s are 15y. ஓகேங்களா? இப்போ எக்ஸெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 10x ஒய்ல இங்கே கொண்டு வந்துருங்க. மைனஸ் 15 ப்ளஸ் 24 அப்போ வந்து 9yன்னு வரும். அப்போ எக்ஸ் பை ஒய் போடுங்க. எக்ஸ் பை ஒய் வந்து 9/10. ஓகேங்களா? அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது? எக்ஸ் என்னது? 9, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய் என்னது? 10, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒன்றுத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 9 இருக்குது, அது கொஞ்சம் நம்பர்ஸாக வரும். 10 இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம 10 எடுத்துப்போம். ஒய் ஈக்குவல் 10 அதை நான் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? பி சேவிங்ஸ் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ பியோட சேவிங்கு எக்ஸ்பெண்டிச்சர் விட எவ்வளோன்ற மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க. அப்படின்னா என்னது? நம்ம பியை மட்டும் எடுத்துப்போம். அப்போ 3yல வந்து 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 13 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 30. அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ? இப்போ அவங்களோட சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இன்கமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4x, எக்ஸோட வேல்யூ என்னது? 9. 4 × 9 36. அப்போ 30யும் 36 மைனஸ் பண்ணால் அவங்க சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சேவிங்ஸ் வந்து 6. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா பியோட சேவிங்ஸு எக்ஸ்பெண்டிச்சரோட எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ சேவிங்ஸ்னா அது 6, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 30 × 100. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து 166 5 டைம்ஸ். இதே இதை அடிச்சோம்னா 20%. ஓகேங்களா? இந்த சம்மு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிள். ஒரே ஒரு ஃபார்முலா, இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். இந்த ரேஷியோ மெத்தட் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பட் ஆனால் கற்றுக்கினா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ ஸ்கூல் இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் எவரி ஆல்டர்னேட் இயர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆல்டர்னேட் இயர் by 20%. It started with an increase in 2018. What is the strength of school at the start of 21 compared to 2018? நமக்கு 2018 இன்க்ரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 2019 20 21 கரெக்டாக? அப்போ ஸ்டார்ட் இன்க்ரீஸா? அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஸ்டார்ட் ஆகிருந்தால் நெக்ஸ்ட்டு என்ன ஆகிருக்கும்? டிக்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதை எக்ஸ்ன்னு வச்சுங்க, இது ஒய்ன்னு வச்சுங்க. இது கடைசியாக இதையும் கண்டுபிடிச்சி இது ஒரு வேல்யூ வருமா? இது கூட கம்பேர் பண்ணி x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy/100 இதில் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியும் போடலாம், ரேஷியோ மெத்தட்லேயும் போடலாம். ரேஷியோ மெத்தட் எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, 2018 என்ன ஆகுது? 100% இருந்திருக்கும். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை? 20%. அப்போ 120 ஆகிருக்கு. அப்போ அது கேன்சல் பண்ணால் 5 6, அதாவது 2018. ஓகே, இப்போ 2019. 2019 பார்ப்போமா? இப்போ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இந்த 6 தானே 100% இருந்திருக்கும். 100%லேருந்து 20% கம்மியாக இருக்கும். அப்போ 80 ஆயிருக்குமா? இப்போ 5 4 ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு 2020. 2020 என்னது? மறுபடியும் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5 6 தான் வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 125. இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 6 are 36. 36 4 144. ஓகேங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸு?
19 இருக்குது. இதில் இருந்து 125லேருந்து இன்ட்டு 100. ஓகேவா? இது 5, இது 4. 19 இன்ட்டு 4 வந்து 76. 76/5 வந்து 15 டைம் வந்து வரும். அப்போ 15 எங்கே இருக்குது? இன்க்ரீஸ் 15/2%. சரிங்களா? A number is first increased by 10%. X equal to plus 10. Next y equal to plus 30. Sorry. A number is first decrease கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் -10, நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் +30, மறுபடியும் டிக்ரீஸ் 20. இதையும் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சு போட்டுருங்க நீங்களே. ஓகேவா? இதுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். வந்த வேல்யூ வச்சு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வந்த வேல்யூ வச்சு இதுக்கும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இதை ரேஷியோ மெத்தடில் எப்படி போடலாம்? ஓகே, என் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பை 10%. அப்போ என்னது? 100 இருந்திருக்கும், 90 ஆயிடுச்சு. அப்போ 10 9. நெக்ஸ்ட் என்னது? இன்க்ரீஸ்டு பை 30%. 100 இருந்திருக்கும், இப்போ 130 ஆயிடுச்சு. இப்போ 10 13 ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் பை 20%. 100 இருந்திருக்கும், 80 ஆயிடுச்சு. இப்போ என்னது? 5 4. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டி பண்ணுங்க. 10 10s are 100. 100 into 5. 500. ஓகேவா? இஷ்டு 13 10 டைம் 130. அப்போ 117. 117 4 டைம் பார்த்தோம் அப்படின்னா 468. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம்னா 250. இதை கேன்சல் பண்ணால் 2 3 4ன்னு வரும். சரிங்களா? இதை மறுபடியும் மேலும் கேன்சல் பண்ணால் 1 2 5ன்னு வரும். இது 1 1 7ன்னு வரும். அப்போ என்ன ஆகுது? கம்மியாயிருக்கு. எத்தனை கம்மியாயிருக்கு? 8 கம்மியாயிருக்கு. -8. அப்போ -8 125 கம்மியாயிருக்கு. இன்ட்டு 100. இது 5, இது 4. அப்போ 8 4s are 32. -32/5. அப்போ டிக்ரீஸ் 62.5. இதான் ஆன்சர். ஓகேங்களா? Okay, a number is first increased by 12% and then increased by 23%. The number so obtained is now decreased by 35%. முன்னாடி போட்ட மாதிரியே தான் சம்மு. இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகே, லாஸ்ட் சம் பார்ப்போம். The strength of a school increases and decreases every alternate year by 15%. If it started with an increase 2012, then இதுவும் ஹோம்ஒர்க் போடுங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த மாடல் மாதிரி. ஓகேங்களா? இதோ இருக்கு பாருங்க, இந்த மாடல் மாதிரியே போட்டுருங்க. சேம் சம்மு தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போயிருக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ரேஷியோ மெத்தட் கற்றுக்கணும். ஏன்னா இதை விட ஈஸி கிடையாது. இதை விட நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக தான் போட்டு ஆகணும். அப்போ அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் கற்றுட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் கேஸ் சீரிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்லாம் பார்ப்போம் பர்சன்டேஜில். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் தான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 கொஷின் சால்வ் பண்ணிப்போம். இப்போ 2020லேருந்து 25 வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டாங்களோ எல்லா கொஷினும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. எல்லாத்தையுமே நானே போட்டேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே ஒரு 3 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரேஷியோ மெத்தடில் ஃபாஸ்ட்டாக போட முடியும். தேங்க்யூ.